நண்பர்களே, 2026 தேர்தல். இந்த தேர்தலில் சில கட்சிகளுடைய அரசியல் சாயம் வெளுத்திருக்கு. சாயம் வெளுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வெளுத்து போன சாயத்தை நான் கொஞ்சம் வெளுத்து டிடர்ஜென்ட் போட்டுக்கலான்றது அந்த வீடியோ. ஸோ நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனிங்க. வெளுத்து போன சாயங்களில் நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஓரம் வச்சுட்டு மற்ற எல்லாத்துலேயும் நம்ம டச் பண்ணி பார்ப்போம். ஏன் அந்த கட்சியை மட்டும் ஓரம் வைக்கிறோம்? கிளைமேக்ஸில் அந்த கட்சியும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சியை சீண்டவில்லை, கிளைமேக்ஸில் வருவோம். சரி, விஷயம் என்னென்னா, அரசியல் சாயம் எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேர்தலில் வேல்முருகன் புதிய தமிழ் தேசிய தலைவர் இல்லையா, புதிய எழுச்சி தலைவர் அப்படின்னு என்னென்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. வேல்முருகன் இவருடைய தலைமையின் கீழே நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்து வெற்றிக்குமரன் உட்பட நாம் தமிழர் கட்சியிலேருந்து முன்னாள் நிர்வாகி, தனியாக ஒரு இயக்கம் அப்படி வச்சுருக்கிற அண்ணன் வியனரசு உட்பட எல்லாருமே சேர்ந்து அவரை பெரிய தலைவராக போர்ட்ரேட் பண்ணாங்க, காட்டினாங்க. ஆனால் அவர் திமுகவில் எனக்கு 2 சீட்டு கொடுங்கங்க, ஒரு சீட்டாவது கொடுங்கங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தாப்புல, கதறி பார்த்தாப்புல, அறிவாலய வாசலில் செக்யூரிட்டிகிட்ட சண்டை போட்டு பார்த்தாப்புல. நேவர், உன்னை உள்ளே விட முடியாது அப்படின்ட்டாங்க. அவருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றத அந்த கட்சிகளுக்கு முக்கிய பிரபலமாக இருக்கிற துரைமுருகன்கிட்ட கேட்குறேன், எப்படி பார்க்குறீங்க அப்படின்னாப்புல. அப்படி பார்க்குறேன்னாரு. அப்படின்னு கிண்டல் நக்கலாக பார்த்தாங்க. ஸோ அவ்வளோதான் அவருடைய அரசியல் ஆளுமை. அந்த மாபெரும் தலைவன் நம்பி ஒரு கூட்டம் சீமானன்னு விமர்சிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்துச்சு. இவங்களாம் இப்போ எந்த மூத்திர சந்தில் ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. மிஸ்டர் வெற்றிக்குமரன், நீங்கள் தனியாக போய் ஒரு இயக்கம் கட்டியிருந்தால் கூட உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் எல்லாரும் வச்சுருந்துருப்பாங்க. ஒருவேளை தமிழ் தேசியம் வந்து சீமானவர்கள் தான் தரத்தியா, சீமானவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசணுமா, நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பேசணுமா, வேறு யாரும் பேசுகிறதுக்கு இல்லையா, அப்படி பண்ணக்கூடாதா, ஏன் நாம் தமிழ் கட்சியோட தவறு செஞ்சால் அதை யார் தட்டி கேட்குறது அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளை, குதர்க்கமான விவாதங்களை, யோசிக்க வைக்கிற சிந்தனை வார்த்தைகள்லாம் டோல்கேட் வேல்முருகன் அவரோட இணைகிற பொழுது பல்வேறு நபர்களை முன்வைத்தாங்க. அப்படி முன்வைக்கிற பொழுது அந்த வார்த்தையும் விவாதமும் எனக்கு சரி, ஆமாம் சரிதானே, ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் வந்து நாளைக்கு திமுக மாறிட்டாருன்னா, அங்கேருந்து வந்தவர் தானே, திமுக 2.0 இருந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும், ஒபே த ஆர்டர், நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டாரு வச்சுக்க, என்ன செய்வீங்க, நான் தான் வேட்பாளரை செலக்ட் பண்ணுவேன், ஏன் கட்சிடாது அப்படின்னு தான் அண்ணன் ஏற்கனவே பேசுவார். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறால தான் வேட்பாளரை போடுவார், அவர் நினைக்கிறால தூக்கி விட்டுருவார், அவர் நினைக்கிறால தான் கட்சியில் இருப்பாங்க. அவர் கையெழுத்து தான் வருதுன்னு எவன் கையெழுத்து போடுறான்னு தெரிய மாட்டேங்கி, எவன் தான் லெட்டர் பேடில் சீல் ஊற்றுறான்னு தெரிய மாட்டேங்கி. ஆக மொத்தம் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட் வந்துக்கிட்டே இருக்கோம். அது ஏதோ நடக்குது. சரி, அது உள்கட்சி பிரச்சனை. அப்படி இருக்கிற அந்த மாதிரி நாளைக்கு வந்து நடந்துடக்கூடாது, சர்வாதிகாரத்தன்மை ஒரு கட்சியில் இருந்துடக்கூடாது. ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் நமக்கும் தட்டி கேட்கறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கத்தை கட்டமைக்கணுன்றது போல் பில்டப் கொடுத்தாங்க. ஸோ அந்த பில்டப்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் டோல்கேட் வேல்முருகன் நம்பி பண்ணி பார்த்தீங்களா, அங்கே எனக்கு ஒரு மைல்டாக டவுட் வந்துச்சு. அப்போ நான் வந்து சில கருத்துக்களை இணையதளத்தை சொன்னேன். இப்பவும் என் கருத்தில் மாற்றம் இல்லை. நான் சொன்ன அந்த விஷயம் சரியாக இப்போ நடந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன், திமுக 2 சீட்டு ஒருவேளை கொடுக்கல அப்படின்னு சொல்லிருச்சுன்னா, வெளியே வந்து நம்மளால் கதறுன்னு கதறுவார். கதற சத்திரம் அமெரிக்க அதிபர் கேட்குற அளவுக்கு கதறுவார். பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய ஊழல்களை, உங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லுவேன்னு சொல்லுவாருன்னு கரெக்டாக அதே மாதிரி சொல்லிட்டார். 2 சீட்டு கொடுத்துருந்தா நம்மளால செய்வார், போத்திக்கிட்டு வர மாதிரி விளையாட்டு இருப்பாப்புல. திமுக சின்னத்திலே போட்டிடுங்க, உங்களுக்கு தனி சின்னம் வேண்டாம், திமுக சின்னத்திலே போட்டிடுங்க அப்படின்னா எல்லா தொகுதி அவர் தொகுதி அப்படின்ற மாதிரி போட்டி போடுங்கன்னு சொல்லியிருந்தா சரின்னு இருப்பார். வெற்றிக்குமரன் மாதிரியான, விஜயனரசு மாதிரியான, அல்லது 2 பேர் எனக்கு நிறைய நெருங்கின வேண்டப்பட்ட அண்ணங்க, அதனால சொல்கிறேன். வெற்றிக்குமரன் ரொம்ப பேசுனது கிடையாது, ஆனால் விஜயனரசு 2 பேசியிருக்கேன். ஸோ அவங்களுடைய உழைப்புகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேராக கொண்டு போய் திமுகவில் விட்டுருப்பாங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த முறை ஓட்டை ஒழுங்காக மாற்றி போடுங்க, இப்படி ஓட்டை கொண்டு அடகு வைக்கிற சூழ்நிலை செஞ்சுருப்பாங்க. உழைப்பெல்லாம் வம்பா போயிருந்திருக்கும். அங்கிருந்துக்கிட்டு, அதாவது சீமானண்ணனை பகைக்கிறேன், சீமானண்ணனுடைய கட்சியில் இருக்கிற சில நிர்வாகிகள் மேலே இருக்கிற மனக்கசப்பில் வெளியே போன பல பேர், அல்லது சீமானன்ட்ட பேசி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அவருக்கு புரிய வைக்க முடியலன்ற கோபத்தில் வெளியே போன பல பேர் நேராக ஓடி போய் திமுக வாக்காளராக மாறி இருப்பீங்க. அட்லீஸ்ட் டோல்கேட் வேல்முருகனுக்கு சீட்டு கொடுக்காதல நீங்கள் தப்பிச்சிங்க. சீட்டை ஓட்ட ஒழுங்காக மாற்றி போட்டு புத்திசாலியாக மாறிடுங்க. சரி, இப்போ இவர் மட்டும்தான் கேட்டிங்கன்னா, டார்ச் லைட்டை தூக்கி போட்டுலாம் உடைச்சார் ஒரு ஆள், தெரியும் உங்களுக்கு. இப்போ அறிவாலய வாசலில் செக்யூரிட்டியாக இருக்கார். ஒரே ஒரு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு கட்சியே வச்சுட்டார், கட்சியே கொடுத்துட்டாருங்க. அவரை நம்பி டாக்டர் மகேந்திரன் ஒருத்தர் பொள்ளாச்சியில், அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் திமுக போயிட்டார். அதுக்கப்புறம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தவங்க போட்டி போட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பார்த்த உடனே சீட்டை அப்ளை பண்ணணும்னு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் எதை நினச்சி கொடுத்தாருன்னு தெரியல, ஆக மொத்தம் சீட்டை கொடுத்துட்டாரு. சீட்டை கொடுத்த உடனே நான் 10 வருஷம் கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான ஓட்டு. அது சரி, நாம் தமிழர் கட்சிக்கு ஆச்சு, மேடையில் தானே பேசும், தன் மக்களுக்கு பூத் ஏஜென்ட்டை கூட வச்சுக்கிடாது இல்லை, எப்படி ஓட்டு போட வைக்கணும், எவ்வளோ பேருக்கு இன்னும் நமக்கு கட்சியில் சேர்க்க போகிறோம், நம்ம கட்சி மொத்தம் எத்தனை பூத் இருக்குது, நம்ம தொகுதியினுடைய எல்கை எது அப்படின்னு பல வேட்பாளர்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. சரி, அது வேறு பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனை, அது நீங்கள் வச்சுக்கிடுங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில்
மதுரவாயில் சட்டமன்றத்தில் பூத்துக்கு ஏஜென்ட் இல்லாமலே நாம் தமிழர் கட்சியை விட அதிகம் ஓட்டு வாங்கின அந்த ஆள் திமுக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவரும் பார்த்தாரு, எல்லாரும் போயிட்டாங்க, சினேகனும் நானும் தான் இருக்கோம், கட்சியை நசிய சினேகா ஓரம் பார்த்துட்டு ஓரமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குனு கட்சியை விற்றுட்டு திமுக அவரும் போயிட்டாப்புல. இப்போ என்ன சொல்கிறாரு, வழக்கம் போல் புரியாதபடி எல்லாருக்கும் உழப்புற மாதிரி உழப்பிட்டு என் கூட இருக்கிற பல பேர் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க, நான் வந்து திமுகவுக்கு முழுக்க ஆதரவு கொடுக்குறேன், நாங்கள் எந்த தொகுதியிலும் போட்டி போடலை அப்படின்ட்டாப்புல. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு முறை போட்டிடுற பொழுது அந்த இடத்துல கமலஹாசனுக்கு அதிக வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கூட அதிக வாக்குகள் கிடையாது, ஆனால் கணிசமாக ஓட்டையும் பிரித்தார். நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய ஓட்டை பிரித்தார். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் நம்ம அண்ணன் ஓடி போய் நேராக கட்சி தொடங்கினோடனே எங்கள் அண்ணன் கமலஹாசன் இருந்தாலும் மாண்புமிக்க தலைவர் இல்லையா, கட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா, நிறைய போய் ஆதரவுலாம் கொடுத்தாப்புல. அந்த ஆள் தான் திமுகவில் கூட்டணி வைக்க போகிறாருன்னு தெரியுதே, வச்சுட்டாரே, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காண்டி கட்சியை வச்சுட்டாரு. இவரை ஒரு மாபெரும் கொள்கை தலைவர்னு எங்கள் அண்ணன் எப்படி நம்பினாரு, சீமான் நம்பினாருன்னு தெரியல. அண்ணன்கிட்ட சில நேரங்களில் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, அண்ணன் அதிகமாக புக்கு படிக்கிறதுனால சில நேரம் குழம்பிருப்பாரு நினைக்கிறேன். கமலஹாசன் புரியாத மாதிரி பேசுகிறாரா, எங்கள் அண்ணன் புரிகிற மாதிரி பேசுகிறதுனால 2 பேருக்கும் ஏதோ வேவில் இருந்து சிங்க் ஆகி நீங்கள் திமுக போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நாம் தமிழ் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் உங்கள் தேடி வந்தவனேன்னு போயிருக்காரு போல். ஆனால் அவர் பண்ணலை. அவர் அறிவாலய வாசலில் தான் செக்யூரிட்டி கேட்டு நிற்க போகிறேன்னு சொல்லி நிட்டார். ஆக மொத்தமாக அவரும் அந்த கட்சியை வித்துட்டார். இதுக்கு இடையில் நாட்டாம சரத்குமார் நடராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு கட்சியை பிஜேபியில் கலைச்சிட்டு போயிட்டார். இப்போ இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்காக கூட்டணி வைக்கிற 4 சீட்டுக்காக கூட்டணி வைக்கிற கட்சியினுடைய நிலைமையை பாருங்கள். ஏன் இந்த தேர்தலில் அரசியல் சாயம் வெளுத்துட்டு சொல்கிறேன்னா, இந்த கட்சிகளுக்காக உழைத்த தொண்டர்களுடைய வாழ்க்கையை நினச்சா எனக்கு பரிதாபமாக தருது. உண்மையிலே ரொம்ப பரிதாபப்படுறேன், ரொம்ப பரிதாபம். உங்களை நினச்சா. அப்போ டோல்கேட் வேல்முருகன் நம்பி அவர் மண்டெல்லாம் அடிபட்டுலாம் வந்துச்சுது. அவரை நம்பி போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, கண்டன கூட்டம் பண்ணியிருப்பாங்க, கை காசை செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. உங்கள் நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கியா, உண்மையிலே பரிதாபமாக இருக்குது. வழக்குகள் வாங்கியிருப்பீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப ரொம்ப ஒன்றும் உண்மையிலே பேசியாக வேண்டிய கட்சி. காங்கிரஸோட எந்த சூழ்நிலையிலையும் கூட்டணி இல்லைன்னு மேடையில் பேசும்பொழுது கைத்தட்டினாங்க. அன்றைக்கி கைத்தட்டின பல பேர் இன்னைக்கு கட்சியில் இருக்கானே தெரில. முத்துக்குமார் தீக்குளித்து இறந்து போனார். ஓட்டேரியில் ஸ்ரீதர், சென்னை ஓட்டேரி ஸ்ரீதர் தீக்குளித்து இறந்து போனார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த பேச்சை கேட்டு, தலைவருடைய எழுச்சி பேச்சை கேட்டு, நான் சொல்லலை, அந்த தலைவர் தான் சொன்னார். சரிங்களா, பழைய வீடியோக்கள் தேடி பார்த்துக்கிடுங்க. அவங்க குடும்பம்லாம் என்னாச்சுன்னு தெரில. அவர் வாங்கின சீட்டில் ஒரு சீட்டையாவது அந்த குடும்பத்தில் யாராவதுக்கு தேர்தலில் போட்டி போட கொடுப்பாரான்னு தெரியல. அது சரி, பெண்ணுரிமை பேசுகிறவங்க பெண்களுக்கு இவங்க வாங்கின 6 சீட்டு 8 சீட்டில் ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. மிச்சமெல்லாம் திமுக சின்னத்திலே போட்டியிடுங்க, உங்களுக்கு இதயத்தில் இடம் இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் கட்சி. இந்த கட்சிக்காக போஸ்டர் ஓட்டினவங்க, கொடி பிடிச்சவங்க, வழக்கு வாங்கினவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன? எந்த கட்சியாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பணம் இருந்தால்தான் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கொடுக்கப்படும் வருங்காலங்களில். இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி அப்படி கொடுக்கல, இனி வரும் காலங்களில் அப்படி தான் கொடுக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கங்க. இப்போவே சில இடங்களில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்படி சொன்ன உடனே கீழே சீமான தம்பிகள் வந்து கமாண்டில் என்னை கட்டிச்சு குதறுவீங்க, 4 தலைமுறை தேடி வந்து திட்டுவீங்க, எனக்கு தெரியும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. ஸ்ட்ரைட்டாக உங்களோட கமெண்ட் என்னவாக இருக்குன்னா, ஒன்று இனத்துரோகின்னு போடுவீங்க, இல்லைனா நீ வந்து திமுக ஆளும் போடுவீங்க, இல்லைனா பிஜேபி ஆளும் போடுவீங்க, அப்புறம் அதிமுக டிவிக்கு. அதாவது ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஏதோ சொல்ல வந்தாரே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஐடியா உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆள் மனதுக்குள்ளே அண்ணன் இருக்கார். இப்போ ஆள் மனதுக்குள்ளே எப்படி எங்கள் அண்ணன் சீமான் இருக்காரோ அதே போல் உங்கள் ஆள் மனதுக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அண்ணன் சீமான் ஆள் மனதில் இருக்கிற பொழுது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசி, அரசியலை யோசி, நான் சொன்னால் நம்பாத அப்படின்னு அவர் முதல்ல பேசினார்ல ஆரம்ப காலகட்டங்களில். அந்த பதிவை அப்பப்போ தட்டி பார்த்துக்கிறத ஓகே யோசிச்சுக்கிடுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வாக்கு அண்ணனுக்கு தான், அதில் நான் மாற்றம் வைக்க மாட்டேன். அதில் வந்து எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஓட்டு. அது நான் வந்து போன முறைலாம் தேர்தலோட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓட்டை 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊரில் கொண்டு மாற்றி போட்டாங்க. அங்கே போய் போட்டு வந்தேன். போட்டுட்டு அண்ணன் ஓட்டை போட்டேன்னு தகவலும் கொடுத்தேன். நான் நம்மளுடைய ஜனநாயக கடமையை கரெக்டாக செஞ்சுருவேன். அதில் வந்து மாற்ற கருத்து இல்லை. ஆனால் தவறு நாம் தமிழர் கட்சியும் பின்னாளில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சின்னு சொன்னதுனாலே அது மனித புனிதர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சியிலையுமே பணத்திற்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது, கொள்கைக்கு மயங்காதவர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த உலகத்தில். அரசியலை பொறுத்தளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசக்கூடியவங்க ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாங்க, வியாபாரப்படுத்துகிறாங்க. யாருமே அதை தட்டி கேட்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி அரசியல். அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த கட்சிக்காகவும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறேன், கொடி பிடிக்க போகிறேன், போஸ்டர் ஓட்ட போகிறேன், சாலையை மறிக்க போகிறேன், இப்போ டோல்கேட் வேல்முருகன் நம்பி போன எல்லாமே என்ன வருது? அப்படி யோசிச்சு பாருங்கள். இப்படி எந்த தலைவனுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கிற என்னுடைய பர்சனல் அட்வைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
வாக்களிக்கிறது உங்கள் உரிமை, யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. நான் சீமானு தான் ஓட்டு போட போகிறேன். ஆனாலும் சீமானு நான் கிண்டலும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் இல்லை, நான் எங்கள் அண்ணன் திட்டுவேன், கிண்டல் பண்ணுவேன். எங்கள் கட்சி அது. ஏன் நான் தொடர்ந்து வீடியோக்கள் பேசி என் கட்சிக்கு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். அது என் கட்சி, என் கட்சியை திட்டவும் செய்வேன், விமர்சனம் பண்ண வச்சும் ஓட்டும் போடுவேன். நீங்கள் வேணா கமெண்ட் போட்டு வாங்க இனத்துறைக்கு, அது உங்கள் பிரச்சனை, அது உங்களுடைய உளவியல் பிரச்சனை. ஆனால் ஏன் பிரச்சனை, எங்கள் அண்ணனுக்கு எனக்கு ஒரு கோல்டு வார் அப்போ போய் இருந்துகிட்டே இருக்கு இணையதளத்தில், அது பண்ணிகிட்டே இருப்போம். அது சரி, அது எங்கள் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட மனதிலிருந்து சொல்ல விருப்பப்படுறேன். மன் கி பாத் பிரதமர் சொன்ன மாதிரி மனதிலிருந்து சொல்கிறேன். எல்லா மொழியும் கற்றுக்கங்க, இன்க்ளூடிங் ஹிந்தி. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்கள் பசங்களுக்கு ஹிந்திக்கு சொல்லிக் கொடுத்துருங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, அது காரணம் இங்கே இருக்கிற திமுக. நான் படித்தது அரசு பள்ளி. திமுக வந்து அப்போ ஆட்சியில் இருக்கிற பொழுது கல்வியை ஹிந்தி படிக்கிற வாய்ப்பை கொடுக்கல. இப்போ அது வருத்தப்படுறேன் ஏன் படிக்கலன்னு. ஏன்னா நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறார், உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறார், உள்துறை செயலாளர் என்ன பேசுகிறார், ராணுவ அமைச்சர் என்ன பேசுகிறார், ராணுவ அதிகாரி என்ன பேசுகிறார், எதுவுமே தெரியாது. தேவையான கற்றுக்க தம்பி, தாய்மொழி தான் படிக்கணும் தம்பி. அப்பா ஓரமாக போய் உருட்டுங்கய்யா, தாய்மொழியில் தான் நான் படித்தேன், தாய்மொழியில் தான் படிக்கணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது சொல்லலை. ஆனால் எந்த மொழியினாலும் கற்றுக்குங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியுமே தான் சொல்லுது. தெரியலனா ஆட்சியுறை புத்தகத்தை எடுத்து படிங்க. 2016 மொழிக் கொள்கையில் இருக்குது, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி உட்பட எந்த மொழியினாலும் படிச்சலாம்னு சொல்லியிருக்குது. இப்போவும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி கொள்கை தம்பா சொல்கிறேன், என் மொழியில் சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அப்போது ஹிந்தி எதிர்ப்புங்கிற தாண்டி இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று படிக்க விருப்பப்படுங்க. அப்படித்தான் நாம் இந்த நாட்டினுடைய மக்களோட தொடர்புபடுத்திக்க முடியும். ஹிந்தி எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. ஆனால் ஹிந்தி வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை ஆதரிக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவன்ட்ட கூட்டணி வைக்க போகிறாங்க பாருங்க, அவங்க ஒரு மோசமான அயோக்கியனுங்க. அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப அவங்க தான் வந்து உளவியல் நோயாளிகளாக அவங்கள வச்சுருக்காங்க. ஹிந்தி வேண்டான்னு சொல்கிற பல பேர் ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அவங்க மாவட்ட செயலோட பிள்ளைங்களாம் ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்குது. பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, அப்புறம் என்ன படிக்கிறது, சரியா? அதனால் அதையும் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் நம்மளை வச்சு விளையாடும். ஓட்டம் மட்டும் போட்டு ஓரமாக போய் உங்கள் குடும்பத்துக்கான வேலையை பாருங்கள், பணம் சம்பாதிங்க, பொருளீட்டுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு பேரங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை நான் ஏன் கடைசியாக சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் சொன்னால் நம்ம ஆள் ஏதோ சொல்ல பணம் வாங்கிட்டு பேசுகிறான்ற மாதிரி பேசுவீங்க. பணம் தான் அதிகாரத்தை தீர்மானிக்கும். பணம் தான் தேர்தலில் யார் போட்டியிடணும்னா எந்த கட்சியாக இருந்தாலும் தீர்மானிக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த வார்த்தை தான் தீர்மானிக்கும். பணம் தான் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். பணம் தான் நிலத்தை கொடுக்கும். நிலம் அதிகாரத்தை கொடுக்கும். ஆகவே பணத்தை சம்பாதிங்க. வருஷத்தில் ஒரு முறையாவது காக்கா குருவி கூட கூடு கட்டாத கூட்டுக்குள்ளனாலும் காட்டுக்குள்ளாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 1000 சதுரடி நிலமாவது எடுத்து போடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் பிறந்தநாளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் விரும்புகிற தலைவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிள்ளைங்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், உங்கள் திருமண நாளாக இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு நாளை நினைவு வச்சு அந்த நாளுக்குள்ளே நான் ஒரு 1000 சதுரடி நிலம் இந்த தமிழக மண்ணில் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து போடுறன்ற வேலையை செய்யுங்க. ஏன்னா நிலமற்ற அதிகாரம் எதுக்கும் பயன்படாது, நிலமற்ற செல்வம் எதுக்கும் பயன்படாது. நிலம் ரொம்ப பெரிய அதிகாரம். தமிழ்நாட்டின் எல்கைகளில் கேரளா மலையாளிகள் வந்து இடம் வாங்கி போடுறாங்க, ஆந்திராக்காரவங்க இங்கே வந்து இடம் வாங்கி போடுறாங்க. பின்னொரு நாளில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நிலம் யார்கிட்ட இருக்கும் அதை அவங்க பகுதியில் அறிவிச்சிருவாங்க. நிலத்தை கைப்பற்றுங்க, அதிகாரத்தை ஒரு பக்கம் கைப்பற்றுங்க, பொருளாதாரத்தை கைப்பற்றுங்க. இதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. போராட்டம், போஸ்டர் ஓட்டுறது, கொடி பிடிக்கிறது, அது மூலமாக தான் கட்சி வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது என்னோடய ஐடியாலஜி இல்லை. பொருளாதாரத்தை கைப்பற்றினாலும் பண்ணலாம். நம்ம நாட்டில் வெள்ளைக்கார ஆட்சி பண்ணது பொருளாதாரத்தை வச்சு தான். இன்றைக்கும் உலகத்தை அமெரிக்கா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறது மாஸ்டர் மைண்டு பொருளாதாரம் மட்டும்தான். ஸோ இஸ்ரேல் உலகத்தை இருந்த இடத்துலேருந்து கட்டுப்படுத்துது பேங்கிங் சிஸ்டம் மூலமாக. ஸோ பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளார கொஞ்சம் நகருங்க, மூளை அதுக்கு நகர்த்துங்க. 2 சீட்டு 1 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டுக்காக கூட்டணி வைக்கிற தலைவர்களுக்காக வாழ்க்கையை கெடுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனை மூளை இள வயசில் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 20 to 35 40 வயசு வரைக்கும் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை நாடு மக்கள்னு யோசிச்சு சொல்லும், எல்லாருக்கும் அதுதான் வரும். ஆனால் அந்த டைமில் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வேலையும் அதில் நடக்கும். அந்த டைமில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை, செல்வந்தர் வாழ்க்கையவோ நீங்கள் விரும்புகிற விஷயத்தையோ அடைய முடியாது. வயசு போச்சுன்னா பிடிக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக யோசிச்சுக்கோங்க.